அண்ணே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுப்பேன். ஏய் சாப்பிட்டியா இல்லையா சிக்கன் பிரியாணி? இல்ல அது சாப்பிட்டு நீங்க போன வாட்டி பண்ணி கொடுத்தது. இப்போ என்ன சவுத் போலாமா, கான்டினென்டல் போலாமா, வெஸ்டர்ன் போலாமா, ஃபோக் போலாமா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. டிஷ் வெரைட்டி செஃப் அப்படிலாம் உங்களை டிசைட் பண்ண விட மாட்டோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர போகிறோம். நான் பயந்துட்டேன். கேள்விப்பட்டிருக்க முடியாத ஒரு சேலஞ்ச், ஒரு புது விதமான ஒரு சேலஞ்ச். ஓகே, மிஸ்ட்ரி பாக்ஸ் சேலஞ்ச். ஏய் மிஸ்ட்ரி பாக்ஸ் சேலஞ்சாப்பா? ஏய் என்ன சொல்ல பார்ப்போம்? இது துணி போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா எப்படி தெரியும்? யோசனை பண்ணு, மூளை இருக்குல்ல? தெரியும். சரி. மேக்ஸிமம் சிக்கன் ரைஸ் இல்ல ரெண்டும் சேர்த்து 1 கிலோ தான் அதுல சமைக்க முடியும்னு சொன்னீங்க. இது வந்து 10 கிலோ சமைக்கிற மாதிரி பெரிய குக்கர். வேற க்ளூ கொடு. அது இல்ல, தப்புது. காஃபி போடுற மிஷினா? அதுவும் இல்ல. ஆட என்ன ஐஸ்கிரீம் கேட்டிருந்தனே போன இதுல. அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். உங்க 2 பேருக்கும் அதுல என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் உள்ள இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல ஏதோ ரெசிபி பண்ணி எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுங்க. மியூசிக் ஒன்று போட்டுக்கோங்க. ஹாய் ஹாய் ஹாய். இதுப்பா இது எதுப்பா? மைக்ரோவேவ் அவனு. மைக்ரோவேவ் அவனா? இல்ல, நான் இங்க படிச்சிட்டேன். அப்படியே சொல்லிடுவீங்களா? கீக் ரோபோ குக் மாதிரி கீக் AiroCook வச்சிருக்காங்க. இதுல என்ன பெஸ்ட்னா இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதுல ஏர் ஃப்ரையர் பண்ணிக்கலாம், அவன்ல வந்து கேக் பேக் பண்ணிக்கலாம், கிரில் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவனும் இருக்கு, ஏர் ஃப்ரையர் இருக்கு. அவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏர் ஃப்ரையர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏர் ஃப்ரையர்ன்றது ஒரு ஃப்ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வச்சுக்கோ. ஓகே, அது என்ன பண்ணணும், நம்ம எண்ணெயில் பொரிக்கிறோம். அதான் ஆல்ரெடி ஃப்ரையா இருக்குமே பொட்டேட்டோ ஃப்ரைனா. பொட்டேட்டோ எடுத்து எண்ணெயில் பொரிக்கிறோம். பொட்டேட்டோ எண்ணெயில் பொரிப்போம். இதில் எண்ணெய் இல்லாமல் அந்த அதாவது அந்த ஃப்ரைஸ் வச்சு ஒரு ட்ரேயை வச்சு உள்ளே வச்சுட்டோம்னா தானாக பொரிஞ்சிடும். இந்த AiroCook வச்சு நம்ம ஒரு அருமையான கிரில் சிக்கன் பண்ணலாமா? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு குக், அதாவது AiroCook அவன் நம்ம கிரில் சிக்கன் பண்ணாலும் சரி, நீங்கள் எனி ஐட்டம் கிரில் ஆகட்டும், அதே மாதிரி பேக்ட் ஐட்டம் ஆகட்டும், மினிமம் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் பண்ணலாம். ப்ரீ ஹீட் பண்ண பிறகு 20 மினிட்ஸில் குக் ஆகிடும். அதே மாதிரி ஏர் ஃப்ரைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், வேஃபர்ஸ் சொன்னேன், அதே மாதிரி ஃப்ரைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறது பதிலாக டைரெக்டாக வச்சு அந்த ஹீட்லேயே வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இது டபுள் பர்பஸ், இது இட்ஸ் 2-in-1 AiroCook ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போது கிரில் சிக்கன் பண்ண போனோம். அதுக்கு முன்னாடி அது தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாம். Worcestershire சாஸ், இந்த சிக்கனுக்கு மேரினேட் ஆகிறதுக்கு நம்ம இதில் டபாஸ்கோ சாஸ் கம் இந்த சில்லி சாஸ் போட்டோம். இவர் யாரு? இவர் வெங்காயம், இது லெமன் புளின். இதெல்லாம் நான் பக்கா பண்ணுவேன். நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது மக்கள் நான் சமைக்க தெரியும் நம்புவாங்க. மிளகு தூள், டொமேட்டோ சாஸ் போடுறேன். ஓகே, என்னது? ஆயில். என்ன ஆயில்? நல்லெண்ணெய், கடலை எண்ணெய். இது சேலட் ஆயில். இப்படி முழுசாக எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சுருக்கீங்களே, பார்க்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்குப்பா. ப்ளஸ் இது வேறு நான் வச்சுட்டே வரேன். வா, இது என்ன? அது இதெல்லாம் வந்து இந்த காய்கறிகளோடு சேரும்போது அந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் கூடும். மிளகுத்தூள் போடணும். ஓகே, அப்படியே ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக ஊற்று, அப்படியே அந்த சீனி ஊற்று, அப்படியே வா. ப்ரீ ஹீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ப்ரீ ஹீட் பண்ண பிறகு அந்த சூடான பிறகு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 230 டிகிரி ஃபார் கிரில்லிங் பர்பஸ். இந்த மாதிரி சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு, மேபி உங்களுக்கு சப்போஸ் ஸ்கொயர் கொடுப்பாங்க, இந்த ஸ்கொயர் அதிலே இருக்குது, ஸ்கொயரில் குத்திட்டு நீங்கள் அதில் வைக்கலாம். ஸோ அதுக்கு கிளிப்பெலாம் இருக்குது, வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு சிக்கன் வெளியே வருது, அதுக்கு கிளிப்பு இருக்குது, அது கிளிப்பை போட்டு ஆக்சுவலாக அதில் உள்ளே மாட்டி விட்டலாம். ஸோ சிக்கன் அப்படியே அழகாக ரோல் ஆகிட்டு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேரினேஷன் வேணால் இன்னும் நீங்கள் அந்த மேரினேஷன் போட்டுக்கலாம். இது வந்து நான் காண்டினென்டல் மேரினேஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்தியன் மேரினேஷன் வேணும்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் போட்டு பிழிஞ்சிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் ஃபுல்லாக தடவிட்டு உள்ளே விட்டிங்கன்னா, அதாவது அந்த அவனில் வச்சிங்க அப்படின்னா அதுவும் 10 நிமிஷத்தில் சூப்பராக வந்துடும். அது வந்து கிரில்டு சிக்கன் சவுத் இந்தியன் ஸ்டைல், இது காண்டினென்டல் ஸ்டைல், அது சவுத் இந்தியன் ஸ்டைல். கூட கொஞ்சம் மேலே பட்டர் போடுவோம். பட்டர் போட்டாச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கனை கிரில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ என்ன பண்ணுற, 230 டிகிரி சென்டிகிரேட் வை.
அவ்வளோதானே? ஆனில் தானே இருக்கு. கோர்ஸ். ஸோ இன்னும் ஒரு 10 minutesல அழகாக குக் ஆகிடும். ஸோ வில் வெயிட் ஃபார் 10 minutes. ஏன் தெரியுதுப்பா இது? இதை நான் பார்க்கவே இல்லையே உள்ள. சுத்துதா? இரு நானும் பார்க்குறேன். நான் அது க்ளோஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு. இல்லை, நான் அந்த பக்கம் வந்து பார்க்குறேன் சுத்துதா இல்லையான்னு. நீ போய் சொல்கிற. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இறங்கிட்டாப்ல. பார்த்தீங்களா? ஆமாம், சுத்துது. ஸோ குக் பண்ணுற நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, ஜோக்ஸ் ஆர் அப்பார்ட். ஸோ இந்த மாதிரி சுற்றுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அது அமுத்தினாவே அழகாக சுற்றும். இந்த காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை இந்த ஹீட்லேயே குக் ஆகிட்டுருக்கு. அதை சாஸ் ஒன்றும் வேணாம், நீங்கள் கொஞ்சம் சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மேபி ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மேலே சாஸ் வைக்கலாம். இல்லை இந்த சாஸ் நீங்கள் தனியாக பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே ஊற்றினாலும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் கம் அவுட் வெரி குட். இட்ஸ் குக்கிங் வெரி வெல். ஆக்சுவலாக என்னுடைய கெஸ் வந்து ஒரு 10 minutesல இது ஆகிடும். ஆக்சுவலாக ஒரு அருமையான கிரில் சிக்கன் நம்ம கீக் ஆரோ குக்லேருந்து பண்ணியிருக்கோம். இட்ஸ் எ 2-in-1 காம்பினேஷன். அதில் ஏர் ஃப்ரையர் இருக்குது, அதே மாதிரி அவன் இருக்குது. ஸோ ஓடிஜியில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, ரைட் ஃப்ரம் த கேக் டு ஆக்ராட்டின் டு கிரில்லிங் எல்லாமே அதில் பண்ணலாம். அதாவது இந்த அவனில் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரையர்னு சொல்லும்போது எண்ணெய் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் பொரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதெல்லாம் அதில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது என்ன ஆகிடுது, ஆல்ரெடி வந்து நமக்கு ஃப்ரோசனில் கிடைக்குது. அதே ஃப்ரோசன்லேயே எடுத்து நீங்கள் இதில் உள்ளே வைக்கும்போது, இந்த அவனில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த நல்லா அழகாக ஃப்ரை ஆகிடும். அந்த கிறிஸ்ப்னஸ் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அந்த சேலஞ்ச் எடுத்தோம்னா வெற்றிகரமாக அமைஞ்சிச்சு. ஸோ ஆசிரியரே நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டேயா. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் செஃப், ஒத்துக்கிறோம். உங்கள் முன்னாடி எந்த ப்ராடக்ட் வச்சாலும் நீங்கள் அடிச்சு நவுத்துறீங்க. இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜெயிச்சோன்னு நான் ஒத்துக்கிறோம். கண்டிப்பாக ஒத்துனா அவனை வழி இல்லை. வாவ் அசல் குத்துற மாதிரியே வெறியோட குத்துறீங்களேப்பா. இது உனக்கு வந்து சாஸ் வச்சு தரேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். அதுதான் உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது. செமையா குக்கா இருக்குல்ல? டாப் நாச். நம்ம செஃப்பால மட்டும் கிடையாது, புதுசாக குக்கிங் பண்ண கற்றுக்கிறவங்களுக்கும் ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கீக் ஆரோ குக்கில் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தாமுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வெரி ட்ரூ. ஆக்சுவலாக வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இது நாட் நெசசரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் சொன்ன அந்த சாசஸ் இது மாத்திரம் இருந்தால் போதும். ஸோ ஒரு கலக்கலான ஒரு கிரில் சிக்கன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீக் கம்பெனி having given opportunity to for both of us. Stay tuned, do well, all the best. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான நிறைய விஷயங்கள்லாம் வந்து குக் பண்ணியிருக்கோம். சாதாரண பீப்புள் கூட குக் பண்ணுற மாதிரி ஈஸியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் கீக் ரோபோ குக் கண்டுபிடிச்சிருக்காங்க, கீக் ஆரோ குக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, மறக்காம குக்டு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெல் அடிங்க. அது மட்டும் கற்று வச்சிருக்கீங்க ஈஸியான டைலாகு.